மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். இப்போ முறைப்படுத்துவதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இப்போ ஒரு அரசாங்கத்தை ஆள்றது பறவை இனங்கள் கிடையாது, மனிதர்கள் ஆள்றாங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன். மனிதர்களுக்கு குடும்பங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் குடும்பங்கள் இருக்கும்போதே அவங்களுக்கு சுயநலங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இப்போது நம்மளை எடுத்துக்கிட்டிங்க. சரி, முறைப்படுத்துறதை பற்றி உங்ககிட்ட நான் சொன்னேன். சரி, முறைப்படுத்துறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம நாட்டில் நிறைய அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார், காமராஜர் இதுவாக இருந்தார். அவங்க போடுற உடைகளுக்கு மதிப்பு கிடையாது, மனிதனுக்கு மதிப்பு இருந்துச்சு, அவருக்கு மதிப்பு. ஆனால் இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எல்லா நாட்டுக்கும் போகிறாரு, எல்லா நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, எல்லா நாட்டுக்கும் இது பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு ஏன் கொடுக்க போகிறது? அதுக்கு பதில் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரே விஷயம் என்னென்னா, அவர் அணிகிற உடை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் இருக்க வேண்டிய இடத்துல அந்தந்த உடையை வித்தியாசமான முறையில் அணிகிறார். இந்தமாரி எந்த ஒரு இந்திய பிரதமரும் அணிஞ்சது கிடையாது. இதுதான் இன்றைக்கி அவருடைய வல்லமைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய வல்லமைகள் நிறைய பிரதமர்கள் இருந்தாங்க. வாஜ்பாய் இருந்தாங்க, விபி சிங் இருந்தார், நிறைய மன்மோகன் சிங் இருந்தார். எல்லாருமே டேலண்டான ஆளுங்க தான். ஆனால் ஏன் மோடி நம்ம இப்போ இருக்கிற பிரதமருக்கு மட்டும் ஏன் இந்த தனி சிறப்பு அப்படின்னா, அவர் அணிகிற உடை தான். அந்த உடையினுடைய தனி சிறப்பு தான் அமெரிக்காவையும், ரஷ்யாவையும், சைனாவையும், ஜப்பானையும் கதையலங்க வச்சுருக்கு. ஏன்னா அவங்க அடையிற ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோட், அவ்வளோதான். கோட்டு, ஒரு டை. ஆனால் இவர் அணிகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு உடையை அணிஞ்சிக்கிட்டு இருக்கார். இதுக்கு அவருக்கு பேர்லாம் நிறைய பேர்கள். இப்போ நிறையா ஷாப்பிங் மாலில் இவருடைய பேர்லேயே நிறையா உடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் எடுத்துக்கிட்டு அந்த முறைப்படுத்துதல்னு சொன்னாங்களா, அந்த முறைப்படுத்தப்பட்ட உடையை அவர் அணிகிறார். ஆனால் ஒரு நாடு முறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். இப்போ அவர் மேலே தனிப்பட்ட கோபமோ ஆத்திரமோ எனக்கு கிடையாது. இதில் நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்குது. அவருடைய பங்களிப்பு மட்டும் இல்லை, நிறையாவுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் இந்த முறைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த முறைப்படுத்துதல் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் மற்ற வீடியோக்களில் நான் போட போகிறேன். இந்த 41 துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எப்படி முறைப்படுத்தப்படணும், இந்த துறைகள் எப்படி முறைப்படுத்தப்படணும், அதுக்கான சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அரசாங்கத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு துறை அதிகாரிகள் சேர்ந்தவங்க ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் படித்தவர் கூட இந்த வீடியோவை பார்க்கலாம், இந்த வீடியோவுக்கு பற்றி கேட்கலாம். கேட்டு இதில் சொல்லப்படுற சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக